Hi friends, welcome to Tamil Info RH. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க ரெசிபி எக் ஃபிங்கர். இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ஒரு பவுலில் 3 எக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வந்து அடித்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம நார்மலாக பேனில் வந்து போட்டு எடுக்காமல் ஆம்லெட் மாதிரி இதை வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணி இருக்க பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாண்ட் மேலே நம்ம இப்போ ரெடி பண்ண எக்கை வந்து மூடி போட்டு வச்சிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேகணும். இப்போ இந்த இட்லி பாத்திரத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா எக் வந்து ரொம்ப நல்லாவே வெந்திருக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். மாவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இதுலேயுமே நம்ம பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மாவு ரெடி. அடுத்து வந்து கோட்டிங்க்காக மாவு ரெடி பண்ணியாச்சு. எக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். ஒரு எக்கில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கணுன்றதுக்காக பிரெட் க்ரம்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி பிரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணுன்ற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். பிரெட் இருந்துச்சுன்னா டோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். அப்படி இல்லைன்னா ரஸ்க்கை வந்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க மிக்சியில். பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஒரு டூத்பிக் வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து எடுத்துக்கலாம். வெளியில் சைட் கார்னர்லாம் வந்து கத்தி வச்சு லைட்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா கவுத்து விட்டிங்கன்னா தானாகவே வந்து வெளியில் வந்துடும். இது இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எக்கில் வந்து டிப் பண்ணிக்கலாம். அடுத்து மாவில் கோட் பண்ண போகிறோம். அகெயின் வந்து எக்கில் கோட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கிட்டு ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மயோனஸ், டொமேட்டோ கெச்சப் இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ RH.